ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம டீம் வெயிட் பண்ணது தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போகிறோம். பார்க்குற எல்லாருமே லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெக்கார்டு இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இங்கே இறங்கி ஏதாச்சும் நம்ம கார் எடுப்போம். ஃபஸ்ட்டு கார் எடுத்து ரூட்டு பொறுப்பை பார்ப்போம். அந்த காயினுமே அப்படியே எடுத்துருவோம். நம்ம தான் அந்த காயின் எடுத்து ரிவே பண்ணுற மாதிரி அப்படியே அதுக்கு மேலே ஏற்றிடுவாங்க கைஸ். ஏற்றியாச்சு மக்கள், இறங்குவோம். கார் பறந்துருச்சு. ஐயோ நல்ல கண்ணாக இருக்குது. காயின் எடுத்து பாரு சக்குன்னு மேயும் போவோம். அங்கே எனிமே என்னடா 2 பேர் டும் சாப்பிடு வந்தோடனே ஒரு டும் சாப்பிடு தரம் எடுத்து கொடுத்துட்டேன். டவுன் பண்ணிட்டு அவன் ஓடுறான். அப்படியே அவன் பின்னாடி பல பண்ணி போவோம். அவன் பாட்டுக்கு வந்து அங்கே போய் சொருவிக்கிட்டு இருக்கேன். ஐயா இங்கே சைடில் ஒரு எனிமி ரிவே பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாரு. எனிமி யார் இருக்குன்னு தெரியாம பின்னாடி ஒரு எனிமி இங்கே ஸ்குவாடம் டீம் வாய்ப்பு போட மக்களே. டீம் வாய்ப்பு பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே, நம்ம டீம் வாய்ப்பு பண்ணியாச்சு மக்களே. பார்த்தீங்களா மக்களே, நம்மளே ஷாக் ஆகிட்டு சரி நம்ம கார் எடுத்துட்டு ஒரு காயினெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டாக லூட்டு பொறுப்போம். இப்போ 500 ஸ்கோப் வாங்கிப்போம் மக்களே. எக்ஸுமில் வரைச்சிப்போம். அப்படியே போய் 500 எடுத்து காசு எடுத்தாச்சு. அப்படியே போயிட்டுருக்கோம். நம்ம அந்த கார் எடுத்துப்போம் மக்களே. நம்ம கார் அங்கிட்டு விட்டு வந்துட்டு ஸோ அந்த காரில் ஏறுவோம். நம்ம இப்போது டக்குன்னு போய் அந்த காரில் ஏறி காசெல்லாம் எடுக்க ஆரம்பிக்கணும் மக்களே. நம்ம இப்போது கார் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போகிறோம். அங்கே பாருங்கள் மக்களே, அங்கே ஒரு எலும்பு ஆகிட்ருக்கேன். சரி நம்ம காயினை மட்டும் எடுக்க வேலையை பார்ப்போம். காயினை எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக போயிடுவோம். எலும்பு இங்கே தான் செஞ்சேன். அவன் கூட நம்மளை அடிக்க மாட்டேன் பாருங்களேன். ஐயே வாங்க மக்களே போவோம். எலும்பு அடிக்கிறேன் மக்களே. நம்ம சொன்ன மாதிரி அடிக்கிறேன் மக்களே எலும்பி. அதனால நம்ம எப்படியே எழுத்து ஏற்றுட்டு போகிறதுக்கு காருக்கு தரமான டேமேஜ் கொடுத்து வச்சுருக்கேன். சரி நம்ம இப்போ காசு பொறுக்கிற வேலையை ஆரம்பிப்போம். ஐயா சொருவிக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு இங்கே போய். சரி நம்ம ஒழுங்காக ஓட்ட ஆரம்பிப்போம். பூஸ்ட்டை கொடுத்து பறந்தே ஆகிற மாதிரி பறப்போம். ட்ரெயின் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ட்ரெயின் இருக்க இடத்துக்கு போய் அங்கே தான் நம்ம டீம் இருக்காங்க. எங்கேயாச்சும் காயின் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே காயின் எடுத்து அங்கே சைடில் ஒரு 500 இருந்துச்சு மக்களே. ஆனால் இதை எடுக்கல மக்களே. வேறு ஒரு வேலைக்காக போகிறோம். அப்படியே போயிட்டு பூஸ்ட்டை கொடுத்து இங்கே மோதிரம் பறந்து போயிடுச்சு காரு. எனிமையா அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். சரி இங்கிட்ட எங்கேயாச்சும் காசு இருக்கான்னு பார்ப்போம். காசே இல்லை. சரி அங்கிட்டு இருக்க காராச்சும் எடுப்போம்னு போய் அந்த அங்கிட்டு இருக்க காரை எடுக்கிற மாதிரி இங்கிட்டு இருக்க கார் எடுத்து அப்படியே இங்கே எனிமி வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த போகிறதுல. அதனால அவங்க எங்கள் டீம்மேட்டு போயிட்டு இருந்தாங்க. அதே ஃபாலோ பண்ணி நான் நேராக போயிட்டு இருந்தேன்னா போகும் மக்களே. நேராக போய் இங்கே ஒரு எனிமி உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தேன். காரை நிப்பாட்டி அவனுக்கு தரமான பாம்பு போட்டு டேமேஜ் கொடுத்து வச்சுருவேன். ஆனால் ஓசிக்கில் போய் நம்ம டீமுக்கு ஓசிக்கில் எடுத்துருவாங்க. நீங்களே வேணால் பார்த்துக்கிட்டே இருங்களேன். இங்கிட்ட ஒரு வழி இருக்கும். தரமான டேமேஜ் கொடுத்து அவனுக்கு லாக் பண்ண கடைசியில் தரமான டேமேஜ் கொடுப்பேன் நான். பார்த்தா ஓசிக்கில் எடுத்துருவாங்க. சரி நம்ம வேறு லூட்டு பொறுக்கிட்டு வேறு ஏதாச்சும் எனிமி இருக்கானான்னு பார்ப்போம் மக்களே. அப்படியே நம்ம எனிமி இருக்கானு நம்ம டீம் மட்டும் ஏறிட்டாங்க. இன்னும் ஒருத்தன் ஒயிலட் மட்டும் ஏறல. வேறு எங்கே எனிமி இருக்கேன்? எங்கே எனிமி ஃபஸ்ட்டு நம்ம காயின் எடுக்கும். காயின் நம்மகிட்ட அதிகமாக தான் இருக்குது. நம்ம ரிவே பண்ணலாம் எப்போ வேணாலும். சரி நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். அப்படியே போயிட்டே இருப்போம். இங்கே ஒரு காயின் இருக்குது, நிறுத்தி எடுப்போமா மக்களே.
நிறுத்தி எடுப்போம் மக்களே. அங்கிட்ட ஒரு காயின் இருக்கு மக்களே, அங்கிட்டு போய் எடுப்போமா வேணாமா? அப்படியே போகிறோம். வெள்ளம் கொஞ்சம் எழுத்து கம்மியாயிடுச்சு. அப்படியே அங்கிட்ட ஒரு எனிமி மேலே உட்காந்துருந்தாங்க மக்களே. அதனால் 2 எனிமி வந்துட்டாங்க மக்களே. அதனால் நம்ம அந்த எனிமியுமே அடிச்சுட்டு நம்ம காயினுமே எடுத்துருவோன்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் நம்ம எனிமியை ஃபஸ்ட்டு அடித்து முடிச்சுட்டு அடுத்து மேலே ஒரு எனிமி இருந்தேன் காணா போயிட்டு இதில் போயிட்டுருக்கேன். சரி மறுபடியும் வருவேன்னு நினச்சி நான் மறுபடியும் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா ஓசிக்கில் எடுத்துட்டாங்க. சரி நான் மறுபடியும் இங்கிட்டு இருக்க காயினாச்சும் எடுக்க முடியுதான்னு பார்த்து காயின் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணியாச்சு மக்களே. அடுத்து அங்கிட்டு ஒரு எனிமி வந்துக்கிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு காயின் எடுத்து அவனை அடிக்க பார்ப்போம். நம்ம வேர்ல்டுக்கு தரமான எழுத்து குறைச்சி விட்ருவாங்க, பிங்க்குக்கு தரமான எழுத்து குறைச்சி விட்ருவாங்க. அப்படியே நம்ம குதிச்சு அதில் போக முடியாதுன்னு பார்த்தோம். இங்கே போகும் பார்க்க கோவால் போட்டனால போக முடியல. அந்த ஜோன் சர்வே மாதிரி அங்கேருந்து ஒரு எனிமி நம்ம இதுக்கு டேமேஜ் கொடுத்துருந்தா பிங்க்குக்கு நமக்கு தரமான எழுத்து குறைச்சி விட்டுமா அப்படியே அவன் நைஸாக கோவால் போட்டுருவேன். சரி அப்போ நம்ம எப்படி போவோம் மக்களே. அப்படியே இன்னொன்று ஒருத்தனை இறங்கிட்டேன் மக்களே. இவனுக்கு சரி அவனை அடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்படி போயிடுவோம் மக்களே. அப்புறம் நம்மளை விட்டுருவாங்கல்ல. ஏன்னா நம்ம தான் இருக்கோம். இன்னும் பிங்க்கு மாட்டிக்கிட்டேன் அங்கேயே. பிங்க்கு எப்படி முடிச்சிருவாங்களா இல்லை தப்பிப்பானான்னு தெரில. அதனால நம்ம ஓடி வந்துடுவோம். நல்ல ஒரு காரன் ஓடுறேன். நம்ம இங்கேயே மேலேயே இருப்போம் மக்களே. வேணால் போயிடும். மக்களே போய் கழுத்து நைக்காய் நின்று எப்படியாச்சும் ரிவே பண்ண பார்ப்போம். ரிவே பாயிண்ட் அது அப்படியே போயிட்டு நம்ம மார்க் பண்ணியாச்சு கைஸ். இப்போ மார்க் பண்ண இடத்துக்கு போவோம் மக்களே. ஆனால் வேறு ஒருத்தர் இங்கே ரிவே பண்ணிட்டேன் கைஸ். அசிங்கமாக போச்சு. சரி பிங்க்குக்காச்சும் ரிவே பண்ணுவோம். அதான் 3ஆம் நம்பர் ரிவே பண்ணலான்னு போனேன். பக்கத்தில் எனிமி இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு சாப்பிங்கிற லான்ச் பேட் வச்சுட்டேங்க வைப்போம் கைஸ். லான்ச் பேட் வச்சு ஃபஸ்ட்டு ரிவே பண்ணிட்டு லான்ச் பேட் வைப்போம் கைஸ். பார்த்தா லான்ச் பேட் வச்சோடனே நம்ம டீமை தோத்துட்டியா? சரி லான்ச் பேடை உடச்சி தான் ஆகுமான்னு லான்ச் பேடை உடப்பேன். அந்த எக்ஸுவிங்கில் நான் தான் வரச்சேன் கைஸ். ஆனால் வேற ஒருத்தையும் முடிச்சு விட்டியா? சரி மறுபடியும் லான்ச் பேடை உடச்சி எக்ஸுவிங்கில் வர வைப்போம். நான் ஃபஸ்ட்டு நம்ம டீமெட்டை ரிவைஸ் பண்ணி எக்ஸுவிங்கில் வராச்சாச்சு. பழையெல்லாம் அடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் இங்கிட்ட ஒரு எனிமி அங்கிட்ட ஒரு எனிமி நின்றுக்கிட்டு இருப்பேன். அடுத்து பின்னாடி ஒரு எனிமி நின்றுக்கிட்டு இருப்பேன். அடுத்து இங்கே ஒரு பைக் இருக்கும். பைக் 11:38. இங்கே ஒரு பிங்கு நாக் அவுட் ஆயிடுவேன். பார்த்தா ஒரு எனிமி இருப்பேன். அவனை டவுன் அடிச்சுட்டு கிளியர் பண்ணுவேன். அவன் தான் எக்ஸுவனை அடித்து கிளியர் பண்ணுவேன். அதுவே ஆயிரும். அடுத்து நம்ம டீம்மேட்டில் இருக்க 2 பேர் செத்துருவாங்க. கஷ்டப்பட்டு ரிவே பண்ணி விட்டு மறுபடியும் எக்ஸிங்கில் வர வச்சாச்சு. எக்ஸிங்க அங்கிட்டு இருக்க ஜோனுக்கு வெளியே இருக்காங்க. நம்ம கிளியர் பண்ணால் வந்து ஆனால் ஏற்கனவே கிளியராக இதாக இருக்குது. நல்ல கண்ணு தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அதனால் போயிடுவோம். ஃபஸ்ட்டு எல்லோக்கு ரிவே பண்ணிப்போம். அந்த வீட்டில் ஒரு எனிமி இருந்தால் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் மக்களே. பக் ஆகிடுச்சு. அதனால மறுபடியும் ரிவே பண்ணியாச்சு. எக்ஸ்விங் வர பார்த்தேன். ஆனால் எக்ஸ்விங் ஆல்ரெடி இருக்காங்க. அப்புறமா இப்படி போகலான்னு பார்க்கும்போது ஒரு எனிமி அடிச்சிட்டேன். ஆமாம் கைஸ், பின்னாடி இன்னொருத்தன் அடிப்பான். எங்கே இருக்கானே தெரியாது. ஃபஸ்ட்டு ஃபுல் டேமேஜ் கொடுப்பான். நாங்கள் ஓடிடலான்னு நினச்சி ஓட பார்ப்போம். ஆனால் என்ன நடக்கும் நீங்களே பாருங்கள். வாடகை வந்து முடிச்சுடுச்சு கைஸ். ஒத்தாள் தான் அடிச்சு. அப்புறமேட்டு இங்கே ஒருத்தன் நம்ம டீமெட்டு ஏதாவது ரிவே பண்ண சொல்லுவோம். ரிவே பண்ணுவாங்களான்னு தெரில. அங்கே ஒருத்தன் ரிவே பண்ணிட்டான் ஜோனிக்கிலேருந்து. நம்ம அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி எப்படியாச்சும் பூயை அடிக்க பார்ப்போம். பூயை அடிக்க முடிஞ்சுன்னா மக்களே.
சரி நம்ம டீம்மேட் இறங்கியிருக்க இடத்துல இறங்குவோம். இங்கே ஒரு ஹைடு ஸ்பாட் இருக்குது மக்களே. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரியும் மக்களே, இங்கே ஒரு ஹைடு ஸ்பாட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏர் ட்ராப்பில் ஏதாச்சும் லூட்டு கிடைக்கான்னு மாதிரி பார்த்துட்டு வருவோம். ஏர் ட்ராப்பில் லூட்டு கொசு விட்டுருக்கும் மக்களே. லூட்டு கிடச்சிச்சு மக்களே. ஏர் ட்ராப்பில் கொசு விட்டு பார்த்தா எனிமையே இல்லை. சரி நம்ம இந்த ரகசியத்துக்கு போவோம் மக்களே. ரகசியம் ஐயா செத்து முட்டிக்கிட்டு இருக்கேன். அந்த வந்துட்டாச்சு மக்களே. நம்மளுக்கு முன்னாடி இங்கே எவனோ வந்திருக்கேன் போல. கைஸ் நம்மளுக்கு முன்னாடி யாரோ வந்திருக்காங்க உள்ள. இங்கே ஏதாச்சும் லூட்டு கிடைக்குதா? இதில் பவர் தான் தராங்க. பவரு அடுத்து அந்த இது மாற்றுறது சிப்பு. அடுத்து பாம் தந்தாங்க. பாம் கைஸ் இந்த நேரத்தில் ஒரு கொஸ்டின் நம்மளை டேமேஜ் பண்ணிடும். டப்புன்னு நம்ம க்ளோவல் போட்டு மேலே குதிக்க பார்ப்போம். மேலே குதிச்சோம். அடுத்த செகண்டு ஷாப்பிங்கில் ஒரு எனிமி ரிவ்யூ பண்ண வருவியா மக்களே, நீங்களே பாருங்களேன். அப்படியே சும்மா நம்ம எடுத்து டயர் மேலே கொசு விட்டு டயர் மேலே குதிப்பு மக்களே. அந்த கொசு பேரும் டேமேஜ் பண்ணிடும். குதிக்கும் போது கரெக்டாக இங்கே ஒரு எனிமி நிற்பான். அவனுக்கு தரமான டேமேஜ் கொடுத்து விட்டு கோவாவில் போட்டு பின்னாடி போய் அவனை அடிக்க ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். ஆனால் நல்ல வேலைக்கு நம்ம அடித்தாச்சு. இதோட நம்ம 7 கிலோ மக்களே, 7 கிலோ தரமான 7 கிலோ பண்ணியாச்சு மக்களே. இப்போ சிப்பு வச்சு கன் ஃபுல் ரேஞ்ச் பண்ணியாச்சு மக்களே. இப்போ எங்கிட்ட எனிமி இருக்கானு தேடுவோம் மக்களே. எனிமி இருக்கிற மாதிரி தெரியுது மக்களே. எனக்கு தெரிஞ்சு உள்ளே தான் எனிமி இருக்கேன் போல். வந்துட்டேன் மக்களே. இப்போ இவனுக்கு சரியான டேமேஜ் கொடுப்போம் மக்களே. ஜஸ்ட்டு மக்களே என்னத்துக்கு நம்ம தோற்று நிற்போம். சரி மெடிக்கெட் போட்டு நம்ம அடிப்போம். எனிமி கில் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஏதாச்சும் லூட் வச்சிருக்கேனா? அடுத்து நம்ம டீம்மேட் இறந்து போயிடுவாங்க மக்களே. நம்ம டீம்மேட் செத்து போயிடுவாங்க மக்களே. ஒயிலேட்டுன்றவன் 4வது நம்பர் இறந்து போயிடுவேன். ஜோனுக்கு வெளியே போய் கஷ்டப்பட்டு ரிவ்யூ பண்ணலான்னு பார்ப்பேன். ஆனால் ஜோனுக்கு வெளியே போனால் சரியான டேமேஜ் கொடுக்கும் மக்களே. சரி இப்போ நம்ம எந்த சைடு போகலாம்? அந்த அங்கிட்ட ஒரு எனிமி உட்காந்துருக்கேன் மக்களே. அடிக்க முடியுமா? ஐயே வேற தேங்க்ஸ்டாங்க. அவங்களும் இவங்களுக்கு சரியான டேமேஜ் கொடுத்தாங்க, இவங்களும் சரியான டேமேஜ் கொடுத்தாங்க. இந்த சைடு போய் பார்ப்போம் மக்களே என்னதான் இருக்குன்னு. எக்ஸும் என் மேலே ஒருத்தங்க முடிச்சிட்டாங்களா? சரி ரிவே பண்ணுவோமா வேணாமா? அடுத்து எங்களுக்கு தெரியாம பின்னாடி இருந்து பின்னாடி ஒரு எனிமி இருக்காங்க. அங்கேருந்து ஒருத்தர் இறங்கினா மக்களே. ஏர்ட்ராப் பக்கத்தில் தான் இறங்கினேன். ஒருவேளை அங்கே தான் இருக்குன்னு கொசு விட்டு பார்த்தேன் மக்களே. கரெக்டாக கிராஸ் காய்ஸ். அப்புறமேட்டு இங்கிட்ட ஒரு லேடி இருந்துச்சு, அங்கிட்ட ஒரு பியூட்டி இருந்துச்சு, இங்கிட்ட ஒரு பாய் இருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம பாயை முடிச்சிருவோம் மக்களே. அங்கே பாருங்க காய்ஸ், லன்ச் பேர்டு எங்கே வச்சுருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பாயை முடிச்சிருவோம் மக்களே. சாப்பிடா. அடுத்து நம்ம பியூட்டி அடிக்கிறது கோவலுக்கு முன்னாடி தான் பியூட்டி இருந்துச்சு. ஸ்பைடர் வெப் முடிச்சிச்சு. ஐயோ கோவல். நம்ம ஒரு டெக்னிக் பண்ணுவோம் பாருங்க. இதில் வந்து மேலே போய் அங்கிட்டிருந்து கீழே குதிச்சு போட்டுன்னு வச்சுருவோம். அவ்வளோதான் டீம் வைப். அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் நம்ம டீம்மேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி போய் ரிவே பண்ணலாம். பாருங்க கைஸ், ஒரு பக்கம் நடந்துருச்சு. லேண்ட்மேட் வச்சு எத்தனை பேர் லேண்ட்மேட் இருக்காரு பார்த்தீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லேண்ட்மேட் கொடூரமாக வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா கைஸ்? கொடூரமாக எடுத்து கொடுத்துச்சு. அங்கே இருக்கணும் டேமேஜ் கொடுக்குமா? ஐயோ நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்குறாங்க. வாங்க மக்களே, இந்த சைடு போய் டக்குன்னு போவோம். கோவால வெறித்தனமாக உடைக்கிறாங்க மக்களே. ஐயோ இங்கே என்ன ஃப்ளேர் விட்றாங்க மக்களே. அடுத்து நம்மள வாழ்க்கை ஃப்ளேர் விடுவாங்க. ஏதாச்சும் சேஃபான பிளேஸ்க்கு வந்தா விட்டுறாங்கள. கோவால வெறித்தனமாக உடைக்கிறாங்க. என்ன கோவால் கோவால் உடைக்கிறேன். அத்தடியே எழுத்து கம்மியாக தானே இருக்குது. என்ன பண்ண டீம்மேட்ஸ்க்கு நம்மளுக்கு பேக்கப் கொடுத்துட்டாங்க. ஐயா அப்பாடி நம்ம டீம்மேட்ஸ் பேக்கப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே. இன்னும் 2 அளவு தான். கொசு விட்டு மக்களே, கொசு விட்டு டீம் வைப்பு மக்களே. பாருங்க மக்களே, டீம் வைப்பு கொசு விட்டு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு மக்களே. பாய் பாய்.